ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ஒரு கேம் ப்ளே கொடுத்துருப்போம். இந்த ஒரு வீடியோவில் ஒரு சும்மா ஒரு ஃபன் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு லோனுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து சும்மா ஒரு 4 ரவுண்டு வந்து 4 ரவுண்டு வந்து அவன்கிட்ட அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் 4வது ரவுண்டு நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன நினச்சேன், இது முடியாது, சரி ஓகே சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி சும்மா மூமெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கொஞ்சம் பாட்டாக தான் இருந்தான், அதனால் அப்படியே கொஞ்சம் அடிச்சாச்சு. இந்த இடத்துல ஊக்கம் கூட்டாக பண்ணிருந்தான், அப்படியே சேரில் இது பண்ணி இது பண்ணிட்டேன். இந்த க்ளோவால் தான் இந்த க்ளோவால் எக்யூப் பண்ணி வச்சிட்டேன் கைஸ். இதில் அடிக்கிறக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். சும்மா அவனை அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருந்தேன். அவன் வந்து அழுத்தியாக நான் கொண்டுட்டான். ஸோ வந்து 4 ரவுண்ட் இல்லை, நம்ம இடையில அப்படியே கொஞ்சம் அடிக்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல சும்மா அமௌண்ட் போட்டு ஜாலியாக இருந்தேன். சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டு நான் அடிச்சிருக்க மாட்டேங்க, ஏன்னா அவனே அடிச்சிருப்பான், அழுத்தியாக கொண்டிருப்பான் என்ன. நான் இந்த இதில் பண்ண ஒரு பெரிய தப்பு வந்து இந்த குட்டியுண்டு க்ளோவால் எக்யூப் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். இது இல்லைனா கொஞ்சம் நல்லா அடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன், அடிச்சிருப்பேன். ஓகே, மெடிக்கெட் போட்டிருந்தா என் டப்புன்னு ஐஸை போட்டு விட்டாங்க. சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போய் நான் பாட்டுக்கு 7 உட்காந்து மெடிக்கெட் போட்டுருந்தா பின்னாடி இருந்து அடிக்குவான். க்ளோவால் போகிறவங்கள பேரில் இத்தனோண்டு க்ளோவால் தலையிலேயே தட்டி விட்டாங்க. பாருங்கள், அழுத்தியே கொண்டிருப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2வது ரவுண்டு அடுத்த ரவுண்டு வந்து டபுள் பேரலரும் அடுத்த நான் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். நான் எடுப்பேன். ஆமாம், அவன் தான் யார் எடுப்பான்னு தெரில, ஆனால் டபுள் பேரலும் ஃபேமஸும் வந்திருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டபுள் பேரலும் ஃபேமஸ். இந்த இடத்துல நெட்டு கிடைக்கல எனக்கு, ஆமாம், அதனால் நான் கன் எடுக்கல. அதுவே வந்து டபுள் பேரலும் இந்த M590 ஃபேமஸும் வந்திருக்கும். இப்போவும் வந்து நான் அடிச்சிருக்கவே மாட்டேன். அவனே அழுத்தியாக கொண்டு போச்சு. நான் சத்தியமாக இதில் நான் அடிக்க ட்ரை பண்ணேன். சரி இதில் வச்சு 1 டாப் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது வரல கைஸ். ஸோ ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரிலாம் குளிச்சு க்ளோவால் போட்டு ட்ரை பண்ணுவேன். ஆனால் அது வந்து க்ளோவாலை பார்த்தோன்னே தலையிலே தட்டி விட்டாங்க. ஸோ இந்த ரவுண்ட்லேருந்து 3வது ரவுண்ட்லேருந்து நான் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அமௌண்ட்டு போட ஆரம்பிச்சிட்டான். அமௌண்ட்டு போட்டதுனால கடுப்பாயிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸை வச்சு இதாக பண்ணிடலாம். நமக்கு இந்த M590 அடிக்க வராது. இந்த ரவுண்ட் ஃபேமஸில் ப்யூர் ரெட் வாங்கியிருப்பான் பாருங்கள், ப்யூர் ரெட்டு ஃபேமஸில் அமௌண்ட்டு போட்டான். சரி ஓகே, 4 ரவுண்ட்லேருந்து அடிப்போன்னு பார்த்தேன். அமௌண்ட்டு போட்டதுனால அப்படியே இதாகிடுச்சு. ஓகே, சும்மா அமௌண்ட்லாம் போட்டு இந்த M10 மேக்ஸி போட்டு அப்படியே போகணும், அப்போ தான் கொஞ்சம் சக்தி கிடைக்கும். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ. அண்ட் நம்ம சேனலில் இனிமேல் புது FF கண்டென்ட்டு இல்லை வேறு ஏதாச்சும் கேம் ப்ளே வீடியோ அந்த மாதிரி போடலாம். இந்த ஸ்டம்பிள் கைஸு இதெல்லாம் போடலாம், நல்லா ஜாலியாக இருக்கும். இது இப்போவும் நான் அழுத்தியே போட்டிருப்பான். சரி அவனுக்கு நான் வந்து ஹெட்ஷாட் அடித்தேன். இந்த ஸ்கின் நம்ம 3வது ஸ்கின் எதுவுமே போகலை, அதுக்கப்புறம் அழுத்தியே கொண்டுட்டான். சரி ரைட்டு, நம்ம இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் 4 ரவுண்ட் ஜெயிச்சுப்பான். இன்னும் ஒரு 4 ரவுண்ட் நம்மளோட கேம் ப்ளே பார்க்க போகிறீங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டு விடக்கூடாது அப்படின்னு ஃபுல் ஃபோர்ஸில் வந்து அப்புறம் இதுலேயே ட்ரைனிங் எடுத்து போயிட்டுருப்பேன். தம்பி எனக்கு இதெல்லாம் ஃப்ளாஷெல்லாம் தூக்கி போடுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு அடிப்பேன், அவன் போக மாட்டான். நீ மட்டும்தான் போடுவியாடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூக்கி ஐஸை போட்டேன். நல்லா வேலை அவன் எனக்கு போடல. ஸோ இந்த இடத்துல டபுள் பேரில் தரமாக ஒரு 1 டாப் வாங்கியிருப்பான். அண்டு 1 டாப் வாங்கிட்டு இதுக்கடா நீ அமௌண்ட் போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அமௌண்ட் போடல, அவன் ஃபஸ்ட்டு ஹாய் அமௌண்ட் போட்டதுனால தான் நான் போட்டேன். இந்த இதில் வேணாலும் நீங்கள் பாருங்கள், இந்த இதில் வந்து நான் M10 எடுத்திருப்பேன். ஆனால் M10 சத்தியமாக நான் இப்படி ஆடுவேன் நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. அவ்வளோதான். இந்த 2nd ரவுண்டு வந்து நான் தரமான ஹெட்ஷாட்டு M10 அது பாருங்கள். இந்த இடத்துல வந்து போயிட்டுருப்பேன், அவன் வந்து அங்கே ஒரு கண்டெய்னர் மேலே ஏறி நின்றுட்டுருப்பான். நான் இங்கே இருக்கான் அப்படின்னு தேடிட்டுருப்பேன். அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு கண்டெய்னர், சரி சும்மா க்ளோவால் போட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவால் போட்டேன், ஐஸ் பீக் போட்டேன் கரெக்டாக. இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட்டு வாங்கி அப்படியே அடிச்ச ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே ஏறினா அவன் அடிக்க பார்த்தா க்ளோவாலில் போட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹெட்ஷாட் அடித்து முடிச்சு விட்டாச்சு தம்பியை. சரி ஓகேன்னு பார்த்தா தம்பி அந்த எமோஜிலாம் போட ஆரம்பிச்சிட்டான், சீக்கிரம் எமோஜி. சரி 3 ரவுண்ட் ஜெயிச்சாச்சு, இதுக்கு மேலே ஒரு 2 ரவுண்டு தான், எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நான் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓடுவேன். இந்த இடத்துல நான் கை தூக்கி போட்டு அந்த கண்டெய்னருக்கு பின்னாடி அந்த கண்டெய்னருக்குள்ளே போவான். நான் வந்து அப்படியே தெரியாத மாதிரி இந்த கண்டெய்னருக்கு போய்கிட்டு அப்படியே அது போவேன். இந்த இடத்துல வந்து உட்காந்து அடிக்கலாம்னு அடிப்பேன், பட் ஆனால் அடி விழுவாது. நான் என் க்ளோவால் 1 மணி நேரமாக சுற்றிட்டு இருப்பான். எதுக்கு வந்து தெரில, 999 என்னன்னு தெரில. இந்த இடத்துல வந்து ஷார்ட் ரேஞ்சில் ஃபேஸ் டு ஃபேஸ் தரமான 1 டாப்பு. இதைத்தான் நான் சொன்னேன் அப்படியா இப்போ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு M10 ஓரளவு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ரவுண்டு இதில் தான் திக் நிமிடம். இந்த ரவுண்டு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு 2 டபுள் பேரில் ஒரு டஸ்ட் ஈகிள் எடுத்துகிட்டு அப்படியே நான் போனேன். சரி ரைட்டு, அடுத்த மாட்டான் அப்படின்ற நம்பிக்கையில் போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல டச்சாக போட்டு போனால் அவன் காணும். அப்புறம் பார்த்தா அந்த கண்டெய்னரில் கால் மட்டும் தெரிஞ்சுது. எப்படியாச்சும் அடிச்சிடணும்டா அப்படின்னு போய் க்ளோவால்லாம் இந்த குட்டி க்ளோவால்லாம் போடுவேன். கரெக்டாக இந்த இடத்துல டஸ்டிங்கில் வந்து லாக் ஆகிடும், அப்படியே முடிச்சுட்டாச்சு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி எடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.